ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒன்று 6வதுலேருந்து தெரியும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீ என் கூட இருக்க. ஐ மீன் எனக்கு தெரியும். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம க்ளோஸாக தான் இருக்கோம், ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு தான் தோணுது. வர அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்க நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் விஷன் ஜீவன். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர். உண்மையிலே கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேடை எனக்கு. இந்த கதையோட ஆரம்பம் எனக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு குடும்ப படம். நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக போய் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். அண்ட் என்னென்னா, எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. என்னென்னா, எல்லாரையும் வெறுக்காத, அவங்க மேலே அன்பு காமி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே சில டைம் தோணும், இவங்க மேலெலாம் பாவப்படுறாங்க, இவங்களையும் இப்படி பண்ணுறாங்க. நான் சின்ன வயசில் சொல்கிறேன். அப்போது என்கிட்ட சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், நீ இப்போ பண்ணுற உனக்கு விஷயம் உனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் திரும்ப வரும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசில் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிச்சாங்க. அண்ட் இந்த படம் நான் முடிக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் எனக்கு தம்பி அம்மா கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிடுப்பா, அம்மா கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிடு அப்படின்வாங்க. நான் அம்மாட்டே கேட்பேன், என்னம்மா படம் பண்ணது நான் தான், எனக்கு உங்களுக்கு இருக்குமா வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தான் போகும். நான் இன்னைக்கு ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கேன்னா அது உங்களால் மட்டும்தான்மா. அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் பேசாத பார்த்துருக்கேன் ஸ்டேஜில். எல்லாருமே சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன், சரியான சாப்பாடு கிடச்சதில்ல, ரோட்டில் படுத்து தூங்கியிருக்கேன், அதெல்லாம் கடந்து தான் இன்றைக்கி ஒரு வெற்றி பெற்ற ஒரு நபராக நான் மாறி இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், நானும் இப்படி பேசணும், நானும் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி நான் ஜெயிக்கும் போது சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் நான் கேட்டதை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்காம இருந்த என்னோடய அப்பா, தேங்க்யூ ஸோ மச் அப்பா. நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க எனக்காக, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஆரம்பத்துக்கு நான் போயிடுறேன். பாலா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் நரேஷன் கேட்குறதுக்காக உங்களை டார்ச்சர் பண்ணேன். கதை கேட்டுட்டு கதை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இதை பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் ஒரு ப்ரொடக்ஷன் ஓன் பண்ண வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை நான் கண்டிப்பாக உனக்கு ப்ரொடியூசரை உட்கார வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு பாலண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா நான் அவங்க எல்லோரும் முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம் இவங்க தான். எனக்கு வயசு காரணமாகவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாகவோ அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. அதனால் எனக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்த மகேஷ் அண்ணா, யுவராஜ் அண்ணா, 2 பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ உங்கள் எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி முன்னாடியே தெரியுது, நான் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுதுன்னா அது காரணம் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா தான். ஏன்னா எல்லா இடத்துக்கும் இந்த படத்தை ஸ்ப்ரெட் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் ஒரு டெபியூட்டன்ட்டுக்கு கிடைக்கும்னா அது ஐ ஃபீல் ஐ எம் பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி டெபியூட்டன்ட் ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹரிஷ் அண்ணா, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கி கொடுத்தீங்க எல்லா விஷயத்துக்குமே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் அண்ணா, தேங்க்யூ. கதை கேட்டுட்டு அவ்வளோ ரசிச்சிருக்கீங்க, என்னை ஒவ்வொரு நரேஷனையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. இந்த எனக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருந்து க்ரியேட்டிவாக எல்லா கன்ஃபியூஷன்ஸ் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சசிகுமார் சார் இந்த படத்துக்கு 2 பசங்களுக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு. 2 இல்லை 3, என்னையும் சேர்த்து. எனக்குமே சசி சார் ஒரு அப்பாவாக தான் இருந்திருக்காரு. நிறைய இடத்துல எனக்கு விட்டு கொடுக்காம இன்டர்வியூஸில் கூட நான் ஏதாவது சொதப்பும் போது ஏதாச்சும் உளரும் போது என்னை காப்பாற்றி என்னை அதை அழகாக கொண்டு போனது சசிகுமார் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் நான் உங்களை பற்றி எல்லா இன்டர்வியூஸ்லையும் பேசிட்டேன். உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும், இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு சொத்துன்றது நான் எல்லா இடத்துலையும் பேசிட்டேன். இந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது தேங்க்யூ மட்டும்தான். அடுத்து சிம்ரன் மேம் நான் திருச்சி ஆனுவல் டே ஸ்கூலில் நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஓடி போய் அவங்க என்ட்ரி எப்போ ஓடி வந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கு நான்
அவங்கள வந்து இன்னைக்கு நான் டைரக்ட் பண்ணுறேன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மேம் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு மேலே போச்சு. எல்லாருமே பேசுகிற ஒரு படமாக மாறினது நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட எல்லா பெஸ்ட்டையும் நான் வாங்கியிருக்கேன், நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அடுத்து மிதுன் அண்ட் கமலேஷ், 2 பேருமே எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் 2 பேரும் எனக்கு பிரதர்ஸ். இப்போது எனக்கு இந்த படம் உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக ஒரு மேஜிக் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் 2 பேருமே பெரிய இடத்துல இருப்பீங்க. தேங்க்யூ. அடுத்ததாக யோகி பாபு சார். சார் வந்து இந்த படத்தில் எங்களுக்கு ஒரு 5 நாள் டேட்ஸ் கொடுத்தாரு. கொடுத்துட்டு முதல் நாள் என்கிட்ட ஷூட் முடிகிறப்ப என்ன சொன்னார், அபி இந்த படம் காசை பற்றி கவலைப்படாத, உனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து இந்த படம் பண்ணித்தரேன், எனக்கு இந்த படம் பண்ணணும், இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன்னு சொல்லி எனக்கு சில விஷயங்கள் லேட் ஆகும்போதும் சரி, இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு சொன்னதே பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களால் இந்த படம் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக எம்எஸ் பாஸ்கர் சார். உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. செட்டுக்கு ஆன் டைம் வந்துட்டு உட்காந்துட்டு இவ்வளோதுக்கும் எங்களுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டு அண்ட் நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேட்டால் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அதுக்கு 3 கொடுப்பாரு. உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவார். ஸோ எந்த இடத்துலையுமே சலிக்காமல் எந்த இடத்துலையுமே என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ சார். அடுத்து ரமேஷ் திலகண்ணா, நான் உங்கள்கிட்ட இது சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மர் நான். நீங்கள் உங்களோட நான் சொல்கிறது, நான் சூதுகவும்லேருந்தே உங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இந்த படத்தில் உங்களை டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குறிப்பாக நம்மளோட அந்த கிளைமேக்ஸ் காட்சி, எனக்கு அந்த படம் கிளைமேக்ஸ் கிட்ட நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன், இது நடக்கும், நான் அது கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக பக் சார், இளங்கோகுமரவேல் சார், ஸ்ரீஜா ரவி மேம், பிரசன்னா அண்ணா, யோகலட்சுமி, சுதர்ஷன் ப்ரோ, சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நீங்கள் எல்லாருமே உள்ளே வந்தது இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயத்த கொடுக்கும். அண்ட் உங்களை நிச்சயமாக இந்த படம் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு நான் கொண்டு போகும் நான் ரொம்ப பர்சனலாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக என்னோட டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன், எந்த இடத்துலையுமே என்னை விட்டு கொடுக்காம எனக்காக நின்ன என்னோட டிஓபி. தேங்க்யூ அரவிந்த். அடுத்ததாக எடிட்டர் பரதண்ணா. இந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் கட்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது இந்த உலகம் பார்க்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக மியூசிக் ஜான் ரோல்டன் சார். சார் நான் உங்களை பற்றி எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டேன். நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். என்னோட 50% ஆஃப் வெற்றியை வந்து நான் ஷான் சாருக்கு கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் அவ்வளோ அழகாக மியூசிக் போட்டது ஷான் சார். எனக்கு இன்னொன்று, உங்களை மோர் தென் மியூசிக் டைரக்டர், நீங்கள் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் சார். எனக்கு லைஃபோட முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. லைஃப் வேல்யூஸ் எல்லாமே எனக்காக எந்த இடத்துலையுமே அபி முன்னாடி வான்னு என்னை தள்ளிக்கிட்டே இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக லிரிசிஸ்ட் மோகன்ராஜ் அண்ணா. அண்ணா நீங்கள் எனக்கு இன்னொரு பில்லர். எனக்கு சத்தியமாக தெரியல நீங்கள் அடுத்த படத்தில் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நாங்கள் கரைச்சி எடுத்துட்டோம். நீங்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னா எல்லா பாட்டுமே மக்கள் மனசில் போய் நிற்கும். உங்கள் வரிகள் எல்லா இடத்துலையுமே நிற்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் ராஜ்கமல். ராஜ் ப்ரோ எங்கே? எஸ், அமேசிங் ஒர்க் பிரதர். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா விஷயத்துலையுமே. அடுத்ததாக காஸ்டியூம் டிசைனர் நவா. உங்களோட காஸ்டியூம் அந்த கேரக்டர்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரி ஆளுங்க, என்ன மாதிரி டைப், அவங்க என்ன கிளாஸ், எல்லா விஷயத்தையுமே ஒரு காஸ்டியூமில் கன்வே பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரானரி. தேங்க்யூ ஸோ மச் நவா. அடுத்ததாக வித்தூஸ் அண்ணா. ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியை உலகம் ஃபுல்லாக டூர் காமிச்சது நீங்கள் தான், ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இவ்வளோ பெரிய ரிலீஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக உதய் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டார்டிங் ஃப்ரம் நரேஷன் எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக மட்டும்தான் இருந்திருக்கீங்க, பர்சனலாகவும் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ஒர்க் சார். எனக்கு ஒரு இப்படி ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணுறது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மை டைரக்ஷன் டீம். ஐ லவ் யூ கைஸ். ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு இதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் அவங்கள்ட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்கள் எல்லாரையுமே அடுத்தடுத்த படத்தில் என் கூடயே வச்சுக்கணும், உங்களை படம் பண்ண அனுப்பக்கூடாதுன்னு ஆசையாக தான் இருக்குது, செல்ஃபிஷாக தான் தோணுது. பட் ஸ்டில் நீங்கள் எல்லாரும் படம் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே அவ்வளோ டேலண்டட். ப்ளீஸ் சீக்கிரம் உங்கள் படங்களை பார்க்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அடுத்ததாக எங்களுக்கு ப்ரொமோஷன்ஸில் எல்லா ஹெல்ப்பும் பண்ண வெங்கட் ப்ரோ.
எங்கே இருக்காரு? யாஸ் வெங்கட் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ இந்த படத்தில் ஒரு அழகான பாடல் பாடியிருக்காரு, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. அடுத்ததாக மேனேஜர்ஸ் நாகராஜ் சார், பிரசாந்த் ப்ரோ, சுரேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ஷூட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்தது நீங்கள் தான். பிரதர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் பாடல்கள் யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஷான் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, எஸ்பி சரண் சார், விஜய் யோசிதாஸ் சார், சைந்தவி மேம், மனோஜ் ப்ரோ, ஆல்சோ வெங்கட் பிரதர், இவங்க எல்லாரும் படத்தில் பாட்டு பாடியிருக்காங்க. ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம் ஆஃப் ஷான் சார். கண்டிப்பாக உங்களுக்கு அது இருக்கும். இவங்க எல்லாருமே அருமையாக பாடியிருக்காங்க. லைக் உங்களுக்கு அந்த படத்தோட எதுவுமே வந்து பாடல் வைக்கணுமேனு வச்சது கிடையாது. எல்லாமே படத்தை வந்து நாங்கள் கதையை கன்வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண விஷயங்கள் தான். அண்ட் உங்களுக்கு அந்த எமோஷனை ஈஸியாக அவங்க வாய்ஸ் மூலமாக அவங்கள்ட்ட கடத்துவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டில் மணி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எல்லா ஃபோட்டோஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக திங் மியூசிக் சந்தோஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் படத்தில் நடித்த மற்ற நெய்பர்ஸ் கேரக்டரில் நடித்தவங்க ஒரு சின்ன கேரக்டர்ஸுக்குமே நன்றி. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அகிலா இளங்கோவன். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒன்று 6வதுலேருந்து தெரியும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீ என் கூட இருக்க. ஐ மீன் இது தெரியும். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம க்ளோஸாக தான் இருக்கோம், ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு தான் தோணுது. வர அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்க நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். நான் நிறைய டைம் நான் லோவாக வரும்போது அவங்க தான் என்ன நான் எவ்வளோ இன்னைக்கு இப்படி ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு அக்கிக்கும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.